നമ്മളിപ്പോൾ ഉള്ളത് ഒരു ബുദ്ധ ടെമ്പിളിൻ്റെ ഫ്രണ്ടിലാണ് കേട്ടോ. തമിഴ്നാടാണ് ഈ ബുദ്ധ ടെമ്പിൾ വരുന്നത്. നമ്മൾ ശിവകാശിയിൽ നിന്ന് തെങ്കാശിക്ക് പോകുന്ന റൂട്ടിൽ ശങ്കരൻ കോവിൽ എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലത്താണ് ഈ ഒരു ടെമ്പിൾ ഉള്ളത്. നല്ലൊരു പീസ്ഫുള്ളായിട്ടുള്ള ഒരു അറ്റ്മോസ്ഫിയറാണ് ഇവിടെ നമുക്ക് ലഭിക്കുന്നത്. ഒരു ശാന്തമായ ഒരു അന്തരീക്ഷവും മൊത്തവും എല്ലാം കൊണ്ടും ഒരു പ്രകൃതി രമണീയമായ ഒരു സ്ഥലത്തുമാണ് ഈ ഒരു ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. പക്ഷേ നമ്മളിപ്പോൾ വന്നിരിക്കുന്ന ഉച്ച സമയത്താണ്. പക്ഷേ ഉച്ചക്കല്ല, ഇവിടെ മോർണിംഗിലും ഈവനിങ്ങിലൊക്കെയാണ്. ഇപ്പോൾ നിലവിൽ വൈകുന്നേരം 4 മണിക്കാണ് ഇവിടെ തുറക്കത്തുള്ളൂ. അതുകൊണ്ടാണ് നമുക്ക് അകത്തൊന്നും കയറി അകത്തെ കാഴ്ചകളൊന്നും കാണിക്കാൻ പറ്റാത്തത്. പക്ഷേ ഈ സമയത്ത് നമ്മൾ ഇതുവഴി പോയത് കൊണ്ട് മാത്രമാണ് ഈ ഒരു വീഡിയോ എടുത്തിട്ടുള്ളത്. ഇവിടെ വന്നിട്ടുള്ളവരൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് കമൻറ്റ് ചെയ്യണം. വരാത്തവരുണ്ടെങ്കിൽ ഇതുവഴി പാസ് ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾ വൈകുന്നേരങ്ങളിലൊക്കെ ആണെങ്കിൽ ഈ ഒരു സ്ഥലം സന്ദർശിച്ചിട്ട് തന്നെ വേണം പോകാനായിട്ട്. മോർണിംഗിൽ 4 മണി, 4:30 മുതൽ 6 വരെ, ഈവനിങ്ങില് 4 to 6. രാവിലെയും മോർണിംഗിലും ഈവനിങ്ങിലും അതേ ടൈം, മോർണിംഗിലും അതே டைம். என்ன சொன்னா அதுக்குள்ள புத்தருடைய அஸ்தியை வச்சிருக்காங்க. அதுக்குள்ள உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியாது. ரவுண்டா தான் சுத்தி தான் இல்ல. அது இப்ப பார்க்கலாம். உள்ள காண மாட்டதில்ல. சும்மா அது மாதிரி அது வரை கான்கிரீட் போட்டு உள்ளுக்க வச்சு அது மேல பிரியா தான் இருக்கும். உள்ளுக்க எல்லாம் போக முடியாது. இது என்னது? இது அவங்களோட வர்ஷிப் பிரேயர் ஹால். ஓகே ஓகே ஓகே. அது ஒன்னும் ஜஸ்ட் இது வந்து பிரேயர் ஹால். இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா? அதெல்லாம் அவங்க ஜப்பான்காரங்க. அவங்க தான் வருவாங்களா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? லைக் இங்கே பக்கத்தில் வெளியில் போயிருக்காங்க. ഓക്കെ ഓക്കെ. ഇതാണ് ഇവരുടെ പ്രെയർ ഹാള് കേട്ടോ. ഇത് രാവിലെയും വൈകിട്ടും, രാവിലെ 4:30 മുതൽ 6 മണി വരെയും, വൈകിട്ട് 4:30 മുതൽ 6 മണി വരെയാണ്. ഇതാണ് ഇവിടുത്തെ പ്രെയർ ഹാള് കേട്ടോ. പക്ഷെ ഇപ്പം നമുക്ക് പോകാനായിട്ട് രക്ഷയില്ല. புத்தர் கோயில் 8 இடத்துல இருக்கு. புத்தர் கோயில் 8 இடத்துல வட இந்தியாவில். அப்படின்னா நம்ம ஏரியா சவுத் ஏரியாவில் ஒன்று தான். இது மட்டும் தான். ஓகே 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 ஓகே. வட இந்தியாவில் 8 இடத்துல இருக்கு. அந்த பீகார் சைடு, பீகார் இது தென்னிந்தியாவுக்கு இங்க மாத்திரம் தான் இருக்கு. இல்ல, വടക്കേ ഇന്ത്യയിൽ 8 ഉണ്ട്. சவுத் இந்தியாவில் ഈ ഒരെണ്ണേ ഉള്ളൂ മാത്രമേ ഉള്ളൂ. இல்ல இங்க ஆக்சுவலா வந்து இங்க ரொம்ப ஆளுங்க இருக்காங்களா இல்ல அவங்க ஜப்பான்கார மாட்டாங்களா? ஜப்பான்காரங்க 2 2 பேர். இல்ல வெளியில இருந்து வருவாங்களா வர்ஷிப் பண்றதுக்கு? எப்ப மாதிரி வெளியில வரும்போது அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா வருவாங்க வெளிநாட்டுக்காரங்க. மலேசியா, தாய்லாந்து, கொரியா, பூடான், സിംഗപ്പൂർ, കാനഡ, ഇറ്റാലി, അവിടെ നിന്നൊക്കെ ആര് ഇവിടെ നമ്മുടെ തമിഴ്നാട്ടിൽ വന്നാലും யாரும் புத்துதரவிங்கும் போது பிரே பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஜப்பான் மொழியில தான் பிரே பண்ணுவாங்க. ജാപ്പനീസ് ഭാഷയിൽ അവർ പ്രെയർ ചെയ്യുള്ളൂ ഇവിടെ. കാരണം അപ്പൊ പുറത്തുനിന്ന് ആൾ വന്നാലും, അണ്ണൻ പറഞ്ഞ പോലെ പുറത്തുനിന്ന് ആൾ വന്നാലും ഇവിടെ വന്ന് അവർ ഈ മലേഷ്യ, ഇറ്റലി, പല രാജ്യങ്ങളിൽ നിന്നുള്ള ആൾക്കാർ വരും. ആൾക്കാർ വന്നിട്ട് ഇവിടെ വന്ന് അവർ ജപ്പാൻ ഭാഷ ഇതിനകത്ത് തന്നെ അവർ പ്രെയർ ചെയ്യുള്ളൂ. അവരും അങ്ങനെ ചെയ്യുള്ളൂ പ്രെയർ. 24 വർഷം എടുത്തല്ലേ ഇത് പണിയാനായിട്ട്? ഗോപുരം മൊത്തം ഇത് മൊത്തം പണിട്ട് 24 years. 24 வருஷம் எடுத்து பணியானாட்டு. இப்போ தான் ஆண்டு விழா 25ல் தான் பிப்ரவரியில் வச்சாங்க. பிப்ரவரியில் வச்சாங்களா? ஓகே. அப்போ 1 year கூட ஆகல. இல்லை 1 year ஆயிடுச்சு. 1 year ஆகி 2வது ஆண்டு விழாவும் வச்சுட்டாங்க. ஒரு ஆண்டு விழா நிறைவு. ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டு விழா வைப்பாங்களா? திருவிழா மாதிரி. திருவிழா மாதிரி. வெளிநாட்டு புத்த புக்குகள்லாம் வருவாங்க. ഈ പ്രോപ്പർട്ടി ആരുടെ? ഉങ്ങളുടെ? அந்த அம்மா தான், அவங்க தான். அவரு ஸ்பான்சர் செய்தா அது அவரு விலக்கு? அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணி எல்லாமே. இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஆள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இது பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்காரங்க. வீரிருப்பு பக்கத்துக்காரர். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இந்த நிலத்தை. உங்களோட பேர்? என் பேர் கடல். கடல். நல்ல பேர் கடல். வெரைட்டி பேர். இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுங்க? நான் இங்கே 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். என்ன உங்களுக்கு என்னென்னா அவங்கள லைக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி விட்டு. ஓகே ஓகே. நீங்கள் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்க்கறது நீங்கள் தான் பார்த்துக்கிறது. കാരിസ്ഥൻ മാതിരി. ആമാം. നമ്മുടെ കേരളത്തിൽ ആലെന്ന് പറയും. വണ്ണം പറഞ്ഞ പോലെ തമിഴ്നാട്ടിൽ അറസ് എന്ന് പറയും. ഈ ഭൂട്ടാൻ ആ നോർത്ത് സൈഡിലോട്ട് ഇതിന് ബോധി എന്ന് പറയും. ബോധി എന്ന് പറയും.
ആൽമരത്തിന് അല്ലേ? അതെ. ആ ഒരു ഇതും ഈ ബുദ്ധയുമായിട്ടൊരു കണക്ഷൻ ഉണ്ട്. യെസ്. ബോധിയും ബുദ്ധ അല്ലേ? ഓ ഓ. ഏറ്റവും കൂടുതൽ ഓക്സിജൻ ലഭിക്കുന്ന മരമാണ്. ഓക്സിജൻ ரொம்ப ரொம்ப கிடைக்குங்க. எப்போதுமே இது ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது. உடல்நிலைக்கிறதுக்கெல்லாம் நல்ல தேட ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மரம். எந்த மரமாக இருந்தாலும் சரி, இந்த அரசுங்கிற இந்த இலை இருக்க மரம், அரசு ஆளு போதி, பூமிக்கு நல்லது, நம்மளுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கும் போதி மரத்துக்கு அடியில் இருந்தால். டெய்லி ஒரு 1 hour வந்திருந்தா நம்ம ஊருக்கு நல்லது. நம்மளுடைய உடல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் தேக ஆரோக்கியம்னா எப்படி? உடல்நல நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்கல்ல, பிணி பிடிச்சிருக்க ஆட்கள்லாம் இப்படி வந்து போய்கிட்டு இருந்தால் இந்த மரத்துக்கு அடியில் இருந்தாலே, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் இருக்க மரம் தான் நினைக்கூடாது. இல்லை, ஆல்மரம் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்தால் அது சௌரியம் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் இது. ഓ ഓ. 24 വർഷം കൊണ്ട് പണിത് തീർത്ത ഒരു ബുദ്ധ ടെമ്പിളാണ് കേട്ടോ ഇത്. ബുദ്ധസ്തുതി ആണിത്. അവരുടെ പ്രെയർ ഹാളാണ് ഈ കാണുന്നത്. എഴുതിയിരിക്ക புத்தருடைய மந்திரம். ആഹാ. ஜப்பான் மொழியில். ജപ്പാൻ. ஆமாம். ഓ ഓ. നാമോ മിയാക്കോ റേങ്കെ കിയോ, അതാണ് എഴുതിയിരിക്കുന്നത് അല്ലേ? അത് നമ്മൾ தமிழ் அர்த்தம் உலக அமைதிக்காக എല്ലാ ഉയർകളിടത്തിലും ഇറത്തന്മയെ വണങ്ങുക. ഓ ഓ, അതാണ് അതിന്റെ അർത്ഥം. വരുന്നുണ്ട്. എന്തായാലും തെങ്കാശിയിലൊക്കെ വരുന്ന ആളുകൾ ഒന്ന് കാണണം കേട്ടോ. അപ്പൊ എന്തായാലും ഈ ഒരു വീഡിയോ അടുത്തൊരു വീഡിയോ ഇവരുടെ ഒരു